அப்படிங்களா? புதுசா எல்லாரும் இந்த மாடல் எனக்கு வேணும் அப்படின்னாலும் சாம்பிள் எடுத்து கொடுத்தாலும் அதே மாடல்ல நாங்க தச்சுக்குவோம். இப்போ நைட்டிக்கு பண்டல் எடுத்து கொடுத்துட்டு நைட்டி இது மாதிரி தைங்க அப்படின்னா தைச்சிருவீங்களா? தைப்போம். ஓ சரி சரி. கடை ஏதாவது டைம் இந்த டைமுக்குள்ளே அப்படி தைக்கணும் அப்படின்னு ஏதாவது கொடுக்கணுமா இல்லை? ஆமா, நீங்க எங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு வாரத்துல எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னா நாங்க அது அந்த ஒரு வாரத்துல நீங்க 100 கேட்டீங்கன்னா அந்த ஒரு வாரத்துல முடியுமா நாங்க பார்ப்போம். சரி சரி இல்லையா? அது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க டைம். சரி சரி. அது பே பண்ணுறதுலாம் எப்படி? ஒரு நைட்டிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அது ஒரு நைட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பேசிதான் நம்ம சொல்லுவாங்க. நான் சொல்லுவாங்க. செய்யறோம் இங்க எல்லாமே நாங்க. எல்லாமே சரி. இப்போ செஞ்சுட்டு இருக்கீங்களா எல்லாத்தையும்? ஆமா, இங்க ஸ்கிரீன் பிரிண்டிங் அது வந்து செய்யறோம். என்னென்ன எல்லாமே பேக்ஸ், டம்பர் பேக்ஸ். அதாவது அப்படி இருந்து பார்க்கலாமா? பேக் எங்கம்மா இருக்கு? வாங்கடா அப்படிங்களா? பேக் காட்டுக்குள்ள சும்மா ஒன்று ரெண்டு போறதுல மேல மாடல் எல்லாம் பாருங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே இந்த மாதிரி தைக்கிற எங்களுடைய ப்ராடக்ட் இந்த மாதிரி கிளாத், இந்த மாதிரி மெட்டீரியல், இந்த மாதிரி எவ்வளோக்கு அதெல்லாம்? 65 பாருங்க. நீங்க நிறைய வேற லைனிங் தாம்பலம் பேக். இந்த பையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேவைப்படுறவங்க இவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. கொலுவுக்கு இது கோலம் பேக், சுருக்கு பேக். அது பிளேன், இது சுருக்கு. அது பேக், இது சுருக்கு. சுருக்குன்னும் போது 60 ரூபா வரும். 70 ரூபா. அதுவே 60 ரூபா அவங்க தப்பா போட்டுருக்காங்கம்மா. ஓ இதில் போட்டுருக்கீங்களா? சரி சரி. இது வந்து 60, இது 70ங்களா? ஒன்று. எனக்கு கோல்டு லேஸ்லாம் வைக்கிறது. ஓ இது வச்சுருக்கனால ஃபுல் கம்ப்ளீட் நம்மளே இது காஸ்ட்லி. இந்த செயின் இல்ல, ஆமாம் அது காஸ்ட்லி. இதெல்லாம் ஒரு இந்த வெல்வெட்ல பாருங்க. வெல்வெட் இல்ல, சாட்டின். சாட்டின். இந்த மாதிரி ஜூட்லயும் இருக்கு. இது அப்படிங்களா? ஆமா, அது ஜூட். தோருக்கு பாருங்க ஜூட்ல. ஜூட்னா சுருக்கு வராது. சுருக்கு வராது. பேக், அது வந்து இதுவும் சுருக்கு. இங்க எங்கம்மா பார்த்த நம்ம லஞ்ச் பேக்லாம் எங்கம்மா? அது லஞ்ச் பேக் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி மாடல் கீழே போய் எடுக்கணும். இல்லை இங்கே இருக்கிறத காட்டுங்க. நான் கீழே போனா கீழே பார்த்துக்கிறேன். இந்தியா கடையில. இந்த மாதிரி ஸ்கிரீன்லாம் நாங்களே பண்ணுவோம் ஜூட்ல. லஞ்ச் பேக் எங்க? அதான் ஸ்டால் போயிட்டுல. இதெல்லாமே கூட எங்களுக்கு ஆர்டர் அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிரிண்டிங் எதில் பண்ணுறீங்க காட்டுங்க. அதான் மாடல் காட்டண்டி லஞ்ச் பேக். அதே மாதிரி பேப்பர் பேக் போடுறோம். கம்பெனி கேட்டிருக்காங்க. போஸ்ட்ல இவங்க 4 வெரைட்டி 4 சைஸ்ல கேட்டிருக்காங்க. மெரிட்ல வந்து ஒரே சைஸ்ல தான் கேட்டிருக்காங்க. செஞ்சு வச்சுக்கோங்க, டெலிவரி கொடுக்கல. இது வந்து சின்ன சைஸ் தான் செய்வீங்க? சின்ன சைஸ். அதாவது இப்போ இன்னொரு மட்டும் வாங்குறாங்கன்னா அது மட்டும் போட்டு கொடுங்க. அது வந்து 9க்கு 11 வரும். இது வந்து 16க்கு இது 12 வரும். இது எல்லாமே நீங்கள் கையில் பண்ணுறதுங்களா? இல்லை இது வந்து ஆமாம், இது வந்து ஃபோல்டு மட்டும் மிஷின் பண்ணோம். அதை நம்ம மடித்து இந்த பிள்ளைங்களை வச்சு ஒட்டி அது எல்லாமே பிள்ளைங்க தான். மடிக்கிறது, மார்க் பண்ணுறது, ஒட்டுறது, இந்த ஹோல்ஸ் போடுறது, இந்த ஹைலைட் போடுறது, இந்த ரோப் போடுறது, இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங். இது வந்து எப்படின்னா 4 டைம்ஸ் பண்ணுவோம். இந்த ஆரஞ்சு ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு பண்ணும், அதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த மெரூன் வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போடணும், அதுக்கப்புறம் அந்த பக்கம். அந்த மாதிரி ஒரு 500 வந்து ஒரு நாள் ஓடிடும். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கே ஓடிடும். சரி சரி. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபோல்டு பண்ணி ஒட்டுறது, காய வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவங்க இதில் மினிமம் சின்ன சைஸ் காட்டுங்க. கோபிகா சின்ன சைஸ். என்னம்மா அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க? யாருக்குமே தெரியாத எங்க இருக்குன்னு. சின்னது கேட்டீங்க. பிரிண்ட் இல்லாமல். பிரிண்ட் இல்லாம. இதோ பாருங்க. இதோ பாருங்க. ஓ இல்ல கோபிகா, இதெல்லாம் வந்து வாங்கி நீங்கள் பண்ணிடுறது. 10க்கு இது விற்கிறதுக்கு தான். சரி சரி. விற்கிறதுக்கு தான் இது. இப்போ இது மாதிரி ரேஞ்சு வர ரேட்டு? இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வருங்க மேம். ஏன்னா இதெல்லாம் பிரிண்ட் வருது. இதெல்லாம் கொஞ்சம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு மேலே தான். 25. ஓகே. இது மாதிரினாக்கா கொஞ்சம் ஒரு இந்த தேங்காய் ஒரு பழம் போட்டு கொடுக்குறது. மொய் இது தாம்பளை பை. கோபிகா 11க்கு 9 துளசி, 14க்கு 10 1 பேப்பர் எடுத்து. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் வெறும் பேப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. வாங்கி இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லா இருக்குல்லங்க மேம், போர்டு, இது எல்லாமே ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு மேலதான் வந்து எங்களுக்கு ஆர்டர் வரும். இருக்கு.
ஸ்கிரீன் பிரிண்டிங் போறது. இப்ப இந்த பேப்பர் பேக் காமிச்சனே ஆமா கோபிகா, ஆமா. அதெல்லாம் வந்து 10,000க்கு மேலேயே நாங்க போட்டிருக்கோம். ஓ சரி சரி. ஏன்னா 4 சைஸ் இதுல ஆ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நாங்க போட்டுறதுக்கு இன்னமும் எங்களுக்கு அது ஆர்டர் இருக்கு. screen ஆமா இது ஃபுல்லா. ஆமா இந்த போர்டு வந்து வெளியில இப்போ ஆர்டர் நீங்க குடுக்குறீங்கன்னு வச்சீங்களா ஒரு பேக்கு, அந்த நீங்க குடுக்குறீங்களா ஒரு மேட்டர் குடுக்குறீங்களா, அதை வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் தயாரிக்கிற இடத்துல நம்ம கொடுப்போம். 14க்கு 10க்கு இந்த இது வந்து கேக்குறாங்க பேகுக்கு என்னும் போது அவங்க இந்த மாதிரி போர்டு ரெடி பண்ணி தருவாங்க. ஓ சரி சரி. அந்த போர்டு நாங்க வந்து காசு கொடுத்து வாங்கணும். அது எப்படின்னா 500க்கு மேல பேக்னா இதோட காசு நாங்க எடுத்துப்போம். 500க்கு கம்மினா இந்த போர்டுக்கும் காசு நீங்க தான் கொடுக்கணும். சரி சரி புரியுது. அந்த மாதிரி இந்த போர்டு இவ்வளவு வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்டாண்ட் பத்தல, அங்கங்க போட்டு வச்சிருக்கோம். ஓ சரி சரி. அவ்வளவு நாங்க செஞ்சிருக்கோம். இது எல்லாமே வந்து அந்த பெண்கள் தான் அவ்வளவு. ஏன்னா இதுல ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாமே கெமிக்கல். ஓ சரி சரி. பெயிண்ட் அதை யூஸ் பண்றது, ரெடிசர் அதை கிளீன் பண்றது, எல்லாமே கெமிக்கல். ஆனா இது கொஞ்சம் கஷ்டம். ஆனா வந்து இதையும் செஞ்சு காமிக்கிற பெண்களை நாங்க வந்து உருவாக்கி இருக்கிறீங்க. அது பெரிய விஷயம் இல்ல. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த புரிஞ்சு செய்யற பிள்ளைங்க நிறைய பேர் புரிஞ்சிருக்காங்க. இப்ப வந்து இந்த செக்ஷனுக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி புரிஞ்சு வேலை செய்யறவங்க? இங்க வந்து 28 பிள்ளைங்க வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பிள்ளைங்க புரிஞ்சு செய்யறாங்க. 8 பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களால என்ன வேலை முடியுமோ அதை கொடுப்போம். இப்ப இந்த பூ கோக்கு சொல்லுவோம், அதாவது இந்த பேக் இத்தனை வந்து பேக் வந்திருக்கா நீ எண்ணி வைமா அப்படின்னு சரி சரி. இந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட பினிஷிங் பண்ண சொல்லி நாங்க கொடுப்போம். ஸ்கிரீன் பிரிண்டிங் போட்டாங்கன்னா இதை எடுத்து போய் காய வைக்கணும், கை அதுல வச்சிடக்கூடாது, ஒட்டிக்கும், பேக் வேஸ்டா போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி புரிஞ்சுக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வேலை தான். ஓ சரி சரி. பெண்கள் சும்மா உட்காந்து தேவையில்லாம அவங்களுக்குள்ள மறுபடியும் பேசி பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு மறுபடியும் பழைய நிலைக்கு போயிடுறாங்க. ஓ சரி. அப்போ இவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்காங்க, அதாவது டேப்லெட் எல்லாம் கொடுத்து நல்லா இருக்காங்க. அதனால இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்கிங் சொல்லி கொடுத்து அதுல வந்து அவங்க எவ்வளவு டேலண்டா இருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே செம்ம டேலண்ட், எல்லாமே டேலண்ட் உள்ள பிள்ளைங்க தான். அது வந்து இது வந்து சுருக்கு பேக் சிம்பிள் தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மாடல் இது கம்மியாக தான். ஆபீஸ் பேக் மாதிரி இந்த மாதிரி வந்து கேன்வாஷ் கலர் கலர்ல கேன்வாஷ்ல அப்பெல்லாம் மாட்டக்கூடாது. இது இப்படி ஒன் சைடு பேக்கா? நீங்க அந்த மாதிரியும் இப்போ ஜீன்ஸ்ல மார்க் பண்ணி வச்சு பசங்களை போட சொல்லிட்டோம்னா அவங்க பாட்டு போடுவாங்க. சரி சரி. இதுல லீக் ஆகுது, ஒட்டலை, தப்பா வருதுன்றது அவங்களே கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. என்னடா கோபிகா கோபிகா 14க்கு 12டா, 14க்கு 10 எங்க, 11க்கு 9 இல்ல, ஸ்டாக் இல்லையா? 14 12 தானே. அப்ப இது மட்டும் தான் செஞ்சிருக்கீங்களா? இது 10க்கு 12 இல்ல. இது மீதி ஆனா இல்ல, இது 10க்கு 12 வராதுங்க மேம். இது வந்து இதுதான் 9க்கு 11. நீங்க ஹிஸ்டரி பர்ச்சேஸ் பண்ணனால கூட எங்க பார்த்தது மேம் இது எதுனா போட்டு வச்சுக்கலாம் வீட்டில். இது எதுக்கு யூஸ் பண்றது? இது வந்து மேம் வீட்டில் வந்து அது உள்ள வைங்க. இதை வந்துட்டு இதுல நம்ம பேண்ட் ஷர்ட் இல்லை பேண்ட் மட்டும் அடுக்கி நம்ம செல்ஃப்ல வச்சுக்கலாம். பீரோல இல்லை, செல்ஃப்ல வச்சுக்கலாம். பேண்ட் தனியா இப்போ செல்ஃப்ல வந்து எடுக்கும் போது ஒன்று எடுத்தா மற்றதெல்லாம் களைஞ்சு கீழே விழுந்து, அப்போ இதில் வச்சா டக்குன்னு எடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே அடுக்கி வச்சலாம். அதுக்காக அதே மாதிரி இங்கே வந்து ஹேண்ட் ஒர்க்கிங்லாம் நடக்குது. இந்த பிளாஸ்டிக் மணி, கிறிஸ்டல் மணி, பென் ஸ்டாண்டு செய்யறது, கீ செயின் செய்யறது, ஆல்பபெட்டிக்ல செய்யறது, மணிலாம் கூட பண்றீங்க? ஆமா ஆமா. ஓ இந்த மாதிரி மணி காட்டுங்க. கேன்வாஷ்ல கலர்ஸ் இருக்குங்க மேம். கேன்வாஷ் துணி இது கலர்ஸ் நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப லைக் பண்றது வந்து இந்த பீச் கலர் தான் லைக் பண்றாங்க. இதுல இந்த மாதிரி எம்ப்ராய்டிங், இதுலயும் வேற டிசைன்லாம் இருக்கு. அதாவது இது வந்து ஹேண்ட்ல போட்டது, இன்னொன்னு வந்து மிஷின்ல போடுறதும் இருக்கு. அதுலயும் நிறைய பேர் கேட்டாங்க. இருக்குங்களா? இப்ப சாம்பிள் பீஸ் எடுத்துட்டு சொல்லுங்க, பாக்கலாம். இப்போதைக்கு வந்து இது ஒண்ணு இருக்குங்களா? இருக்கு இந்த மாதிரி. அதை கொஞ்சம் காட்டுங்க, அதையும் பாக்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து என்ன எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல் வந்து பாரிஸ்ல வாங்கிட்டு வருவாங்க மேம். சரி. இதுக்குன்னு தனியா அளவு இருக்கு. அந்த அளவுப்படி கொண்டு வர அந்த அளவுப்படி பிள்ளைங்கள்ட்ட வந்து நாங்க கொடுத்துட்டு கோத்து வைங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து அவங்க கோத்து கொடுத்துட்டாங்க, இதை வந்து பினிஷிங் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இப்ப ஏன்னா இது வந்து அப் அண்ட் டவுனா இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி சரி. இந்த பூல அப் அண்ட் டவுனா இருக்கு இல்லையா, இதெல்லாம் நாங்க சரி பண்ணி அதுக்கப்புறம் மேல பினிஷிங் பண்ணுவோம். இது வந்து மாலையா வாங்கிட்டு போவாங்க போட்டோல போடுறதுக்கு, சாமி போட்டோ போடுறதுக்கு. அந்த மாதிரி இது வந்து கிளாத். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நாங்க மணில எல்லாம் செய்வோம். சரி சரி. அதாவது
இந்த இதுல வேலை செய்யல. இதெல்லாம் பாருங்க, இது வந்து கிறிஸ்டல் மணி, கொஞ்சம் பழசாயிடுச்சு. மாடல கீ செயின் செய்யுது, இந்த மாதிரி பேக் மாதிரி கீ செயின் செய்யுது. இதுலயே இருந்து A to Z வரைக்கும் ஆல்பபெட்டிக்ல கீ செயின் செய்யுது. அதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளவு மினிமம் கொடுக்கலாம்? மினிமம் இதுல வந்து நீங்க ஒரு 25 கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு வந்து ஒரு 25னா எங்களுக்கு வந்து ஒரு 4 நாள், ஏன்னா ஆமா டைம் தேவைப்படும். வேலை தைக்கிற வேலை, அது கரெக்டா கோக்கணும். தப்பா கோத்துட்டாங்கன்னா மறுபடியும் பிரிக்கணும். சரி சரி. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது பிரஷ் ஸ்டாண்டுங்களா? ஆமா, பென் ஸ்டாண்டு. அந்த மாதிரி இந்த மாதிரி மணில செய்யலாம், அந்த மாதிரி மணிலையும் செய்யலாம். இது வந்து கிறிஸ்டலும் பிளாஸ்டிக் மணியும் கலந்து செஞ்சிருக்கு. இதுலயே 4 கலர் கொடுக்கலாம், 5 கலர் கொடுக்கலாம், அந்த மாதிரி செய்யுது. இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மைண்டுக்கு ஒரு நல்ல வேலை. இதுவும் இங்க செய்யறதா? இந்த பொக்கே எல்லாமே இங்க செய்யறதா. இது சிங்கிளா கேட்டாலும் நாங்க செஞ்சு கொடுப்போம். இருக்குங்களா மாடல்? இப்போ இருக்காடா சிங்கிளா? செஞ்சது இருக்கும் பாடா. மேல செஞ்சதே இல்லையா? ஒண்ணு கூட இல்லையா? நாங்க இன்னொரு தடவை வரோம். நாங்க அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு காட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து சின்னதும் செய்வோம், பஞ்சாவும் செய்வோம். ஆமா, இந்த வீட்டுல வைப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஃபிளவர் வாஷ்ல வைப்பாங்க, அந்த மாதிரியும் நாங்க அந்த மாதிரி இதுல செஞ்சது. ஆமா, எல்லாமே இந்த பெண்கள் தான். இந்த இடம் இல்லாம அந்த பெண்கள் எல்லாம், அந்த பெண்கள் இல்லாம நாங்க இல்ல. கிடையாது. கண்டிப்பா. அவங்க இப்ப எது ரெடியா இருக்குது? எல்லாம் தயார் நிலையில. இப்போ எது ரெடியா இருக்குன்னா, எங்க கிட்ட இப்போ நாங்க சேலுக்காக வச்சிருக்கிற பேக்ஸ் தாங்க மேம். மத்தபடி எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும் பொழுது நாங்க வந்து ஒன்னொன்னா செஞ்சு. சேலுக்காக எங்க வச்சிருக்கீங்க? சேலுக்காக அங்கதாங்க மேம் இருக்கு. அங்க போயிட்டு சொல்லுங்க. இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லா இருக்குல்லங்க மேம், போர்டு, இது எல்லாமே ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு மேலதான் வந்து எங்களுக்கு ஆர்டர் வரும். இருக்கு ஸ்கிரீன் பிரிண்டிங் போறது. இப்ப இந்த பேப்பர் பேக் காமிச்சனே கோபிகா, அதெல்லாம் வந்து 10,000க்கு மேலேயே நாங்க போட்டிருக்கோம். சரி சரி. ஏன்னா 4 சைஸ் இதுல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நாங்க போட்டுறதும் இன்னமும் எங்களுக்கு அது ஆர்டர் இருக்கு. ஆமா, இது ஃபுல்லா. ஆமா, இந்த போர்டு வந்து வெளியில இப்போ ஆர்டர் நீங்க குடுக்குறீங்கன்னு வச்சீங்களா, ஒரு பேக், அந்த நீங்க குடுக்குறீங்களா, ஒரு மேட்டர் குடுக்குறீங்களா, அதை வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் தயாரிக்கிற இடத்துல நாங்க கொடுப்போம். 14க்கு 10க்கு இந்த இது வந்து கேக்குறாங்க பேகுக்கு என்னும் போது அவங்க இந்த மாதிரி போர்டு ரெடி பண்ணி தருவாங்க. சரி சரி. அந்த போர்டு நாங்க வந்து காசு கொடுத்துவாங்க. அது எப்படின்னா 500க்கு மேல பேக்னா இதோட காசு நாங்க எடுத்துப்போம். 500க்கு கம்மினா இந்த போர்டுக்கும் காசு நீங்க கொடுக்கணும். சரி சரி, புரியுது. அந்த மாதிரி இந்த போர்டு இவ்வளவு வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்டாண்ட் பத்தல, அங்கங்க போட்டு வச்சிருக்கோம். சரி சரி. அவ்வளவு நாங்க செஞ்சிருக்கோம். இது எல்லாமே வந்து அந்த பெண்களால் தான். பெண்கள் தான். அவ்வளவுதான். ஏன்னா இதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே கெமிக்கல். சரி சரி. பெயிண்ட், அதை யூஸ் பண்ற ரெடிசர், அதை கிளீன் பண்றது, எல்லாமே கெமிக்கல். ஆனா இது கொஞ்சம் கஷ்டம். ஆனா வந்து இதையும் செஞ்சு காமிக்கிற பெண்களை நாங்க வந்து உருவாக்கி இருக்கிறீங்க. அது பெரிய விஷயம் இல்ல. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த புரிஞ்சு செய்யற பிள்ளைங்க நிறைய பேர் புரிஞ்சிருக்காங்க. இப்ப வந்து இந்த செக்ஷனுக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி புரிஞ்சு வேலை செய்யறவங்க? இங்க வந்து 28 பிள்ளைங்க வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பிள்ளைங்க புரிஞ்சு செய்யறாங்க. 8 பிள்ளைங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களால என்ன வேலை முடியுமோ அதை கொடுப்போம். இப்ப இந்த பூ கோக்கு சொல்லுவோம், அதாவது இந்த பேக் இத்தனை வந்து பேக் வந்திருக்கான்னு எண்ணி வைமா அப்படின்னு சொல்லி. சரி. இந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட பினிஷிங் பண்ண சொல்லி நாங்க கொடுப்போம். ஸ்கிரீன் பிரிண்டிங் போட்டாங்கன்னா இதை எடுத்து போய் காய வைக்கணும், கை அதுல வச்சிடக்கூடாது, ஒட்டிக்கும், பேக் வேஸ்டா போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி புரிஞ்சுக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வேலை தான். சரி சரி. வாங்க அங்க பேசலாம்.